Guys, great friends, பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2007 மாடல் சிஆர்டி என்ஜின். இந்த வண்டியில் ஒரு ஹேண்ட் பிரேக்கோட ப்ராப்ளம் தான், அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸோட லிஸ்ட்டு நான் இப்போ காமிக்கிறேன். இதோட பார்ட்ஸோட ஹேண்ட் பிரேக் கேபிள் ரியரில் ரெண்டுமே நான் இப்போ வாங்கியிருக்கேன். அந்த ஹேண்ட் பிரேக் கேபிளோட பார்ட் நம்பர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்துக்கும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீலுக்கும் சேர்ந்து ஒரே கேபிள் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு கேபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கைட் பண்ணுறதுக்கு புல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரோலர் வரும். இந்த ரோலர்லேருந்து கேபிள் அடிக்கடி கழுறதுனால இந்த கம்ப்ளைண்ட் வரும். கேபிள் ஜாம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு ஸ்லிப்பாகி வெளியே வந்துடும். கேபிள் வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் ப்ராப்பராக நிற்காது. இப்போ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதேமாதிரி சென்ட்ரிக் கேபிள், இதோட சென்ட்ரிக் கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பிரேக் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிருக்கனால இதில் ரியர் பிரேக் ஷூவும் அதேமாதிரி பிரேக் ட்ரம்மும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ரியர் பிரேக் ட்ரம்மோட ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரியரோட பிரேக்கோட ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்ப்ளீட்டாக இதில் பண்ணுறேன். பிரேக் ஷூவோட ப்ரைஸு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கார்பியோட ரியர் ஹேண்ட் பிரேக் கேபிள் பாருங்கள், ஃபுல்லாக கட் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி தான் அந்த சைட்லேயும் இருக்குது. நான் கேபிளை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரியரில் பிரேக் ஷூ நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்மை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா செலாக் பேஸ்ட்டு போட்டிருக்காங்க சர்ஃபேஸுக்காக. இப்போ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த ஸ்கார்பியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சிலிண்டரை நான் சேஞ்ச் பண்ணல, பிரேக் ஷூ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதேமாதிரி ஹேண்ட் பிரேக்கோட கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட பிரேக் ஷூவோட கண்டிஷன் பாருங்கள். இப்போ இந்த ரியர் பிரேக் ஷூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கார்பியோட ஹேண்ட் பிரேக் கேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சப்போர்ட் வாஷர் நான் ஒன்று போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹேண்ட் பிரேக் கேபிள் ஜாம் ஆகிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் கேபிள் திருப்பி ரிலீஸ் ஆகும்போது கேபிள் லூஸ் ஆகி வெளியே வந்துடுது. இப்போ நான் கேபிள் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன்.